வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நினைக்கிறதே தான், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹார்ட்லெஸ் மாஃபியா கிங்கோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஏன்னா ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆனனால உங்களுக்கு கொஞ்சம் மறந்துருக்கும். ஸோ லாஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சிருந்துருப்போம்னா, ஜிமினுக்கும் ஷிஃபாக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கோம் இல்லையா. அது ஜேகேவும் பார்த்துருப்பான். பார்த்துட்டு பையன் ரொம்ப டவுன் ஆகி போய் குடிச்சிருப்பார். ஸோ நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். இங்கே ஷிஃபா ரூமுக்கு வந்தால் ஷிஃபா அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்ருக்கா. ஏம்மா நீ ஏம்மா இப்படி இது பண்ணுற, இதுக்கு நீ பேசாமல் என்னை சாகடிச்சிடலாமேம்மா, நான் ஏம்மா இப்படி வாழணும், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, ஏம்மா இப்படி பண்ணுற. ஷிஃபா, அறிவு இருக்காடி உனக்கு? எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய இடம், அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? இத்தனைக்கும் அவரோட அம்மாவே இங்கே பொண்ணு கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணு வேணும், உங்கள் பொண்ணு தான் வேணும், உங்கள் பொண்ணு மட்டும் தான் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. உன்னெல்லாம் இப்படி ஒருத்தவங்க கேட்குறதே பெருசு, நீ என்ன இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அவரெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்னால் அவரையும் ஏமாற்றிட்டு என்னையும் ஏமாற்றிட்டு வாழ முடியாதும்மா. என்னது, அவரையும் ஏமாற்றிட்டு உன்னையும் ஏமாற்றிட்டு வாழ முடியாதா? அவரை ஏமாத்தலாம் உன்னை யார் சொன்னா? அதெல்லாம் ஏமாற்றிட்டுலாம் யாரையும் ஏமாற்றிட்டுலாம் வாழ வேணாம், எனக்கு தெரியாது ஷிஃபா. உங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேம்மா, மீறியும் நீ ஏதாவது பண்ணி வச்சின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கோவம் உங்கள் கணத்துலேயே பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா பின்ன என்னடி பண்ண சொல்கிறேன், பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க. இது பெரிய இடம்டி, இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம அவனுக்கு கேட்குறதே கஷ்டம் ஷிஃபா. நாங்கள் கஷ்டப்பட்டு உன்னை எப்படிடா கரை சேர்க்க போகிறோன்னு உங்கள் அப்பா புலம்பாத நாள் இல்லை, நான் எங்கே போய் எப்படி வாழ போறியோன்னு நினைக்காத நாள் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய குடும்பமே உன்னை கேட்கும்போது நீ என்னடி இப்படி பண்ணுற ஷிஃபா? அம்மா சொல்கிறத கேளும்மா, நல்ல பையம்மா, மாப்பிள்ளையை பார்க்கும்போதே தெரியலையா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு ஷிஃபா, புரிஞ்சுக்கும். அம்மா நான் அது அம்மா சொல்கிற, அவர் நல்லவரும்மா, என்னால் அவரை ஏமாற்ற முடியாதும்மா. ஷிஃபா, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீன்னா நான் உங்கள் அப்பா நாங்கள் எல்லா குடும்பத்தோடு செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தலையில் கை வச்சுட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறீங்க. உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன் எனக்கு மட்டும் அப்படி? ஜெக்கி எங்கே இருக்க? ஜெக்கி எங்கடா இருக்க? ஐ நீட் யூ ஜெக்கி, ஐ நீட் யூ. எனக்கு நீங்கள் ஜெக்கி, லவ் யூடா, லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஷிஃபா அழுதுகிட்டே இருக்கா. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம பையன் எங்கே போகிறோன்னே தெரியாமல் காரை ஓட்டிகிட்டு வரான். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்கிட்டு, எங்கே இருக்கேன் நான், எதுக்கு வந்தேன் போயிங்க, என்ன இடம் இது, இந்த பைப்பை எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஞாபகம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே பைப்பை பிடிச்சி மேலே ஏறுறான். என்னடா பைப்பு போய்கிட்டே இருக்கு, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக இல்லையே, ஓ நம்ம இன்னும் ஏறவே இல்லையோ, ஐயோ ஜேகே ஏறிடுறா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஏறிட்டு இருக்காரு. ஏறிட்டு ஷிஃபாவோட ஜன்னலை திறந்துட்டு உள்ளே குதிக்கிறாரு. வரேன்னு சொல்லிட்டு டமால்னு உள்ளேயே விளையாடாரு. ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்பா ஒத்தா எவன்டா கதவு திறந்துட்டு நான் வரும்போதே கையில் கட்டானா செத்தான் அப்படின்னு சொல்லி ஜேகே கத்திட்டே இருக்கான். நீங்கள் நீ எந்திரிச்சு பார்க்குறீங்க ஜேகேவை, உங்களுக்கு சரியான ஷாக்கு. ஜேகே திருப்பி இருந்துச்சு, நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் அது, யார் இது, பொண்டாட்டி மாதிரியே இருக்கே, பொண்டாட்டி தான். பொண்டாட்டி எப்படி இருக்க, வர்றா
எவ்வளோ அழகாக இருக்கேடி இப்போ கூட. இன்னும் ரோஸ் பவுடர்லாம் போட்டிருக்க போல், மூக்கெல்லாம் சவுண்டிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஏன்டி உன் முண்டக்கண்ணு இப்படி விரிச்சு பார்க்குறேன்? ஏன் நான் இன்னும் வரக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்துட்டேனோ? அப்படி நினச்சி அப்படி வரக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை கேட்குறான். நீங்கள் ஜேகேவை பார்த்து, ஜேகே குடிச்சிருக்கேன் நான் குடிச்சேனா? ஆமாண்டி குடிச்சிருக்கேன். மனசு ரொம்ப வலி, நான் குடித்தேன். ஆனால் என்ன வலி? எதுக்கடி குடித்தேன்? என்ன எதுக்கடா ஜேகே குடித்தேன்? எதுக்கு குடித்தேன் ஞாபகமே வரலையே பொண்ணாடி. ஐயோ தலைலாம் அடிக்குதே அப்படி சொல்லிட்டு ஜேகே அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. உடனே ஜேகே ஒன்று ஞாபகம் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க ஷிஃபா? என்னடி அப்படிங்கிற வாய்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது. உங்களுக்கு அதிலே தெரியுது ஜேகே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான்னு. நீங்கள் ஒன்று ஜேகே அது வராத, கிட்ட வராத, தள்ளி போடி, கிட்ட வந்தீங்கன்னா செத்துருவே, நீ அடிச்சே சாவச்சிரும் ஷிஃபா, கிட்ட வராத அப்படிங்கிறான். ஷிஃபா ஒன்று ஜேகேன்னு சொல்கிறது கொஞ்சம் நீ சொல்கிறது கேட்கணும். இப்போ என்ன சொல்வ? இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல ஜேகே, அவங்க தான் பண்ணி வைக்கிறாங்க, நான் தான் பண்ணிக்கிட்டேன், போடுங்கண்ணே, நீ நம்ப போடுங்க அதானே. அப்பா என்ன மாதிரி நடிக்கிறீங்கடி நீங்களாம். உங்களுக்கெல்லாம் சுற்றுறதுக்கு ஒருத்தன், படுகிறதுக்கு ஒருத்தன், வாழ்கிறதுக்கு ஒருத்தனா? அப்படி தானடி? நான் நினச்சேன்டி நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, நீ மற்றவளுங்க மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சேன். கடைசியில் நீயும் ஒரு ஐட்டம்னு ப்ரூவ் பண்ணிட்ட ஷிஃபா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே, ப்ராமிஸாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்னது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாமல் தான் காலைல அப்படி வந்து நின்னியாடி, புடவெல்லாம் கட்டிட்டு பூலாம் வச்சுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு. அப்போது உனக்கு பிடிக்கலான்னு நீ என்னடி பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? 3 லட்சம் மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். மூடிட்டு தானே நின்னேன். இப்போ வந்து பிடிக்கல பிடுங்கள நான் கேட்கும்போது மட்டும் இப்படி சொல்கிறேன். என்னை பார்த்தா என்ன உனக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தட்டா? நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஜேகே இல்லை ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஒன்று சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்கள் கழுத்தை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு சொல்லாத அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பின்னாடியே தள்ளிகிட்டே போகிறான். தள்ளிகிட்டே போயிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு தள்ளிகிட்டே போகிறான். நீங்கள் ஒன்று ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே தள்ளிகிட்டே போய் உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவனுங்க மேலே விழுந்துடுறான். ஸோ அப்படி இந்த சைடு வந்தா பையன் கண்ணில் டியூஸோடு அப்படியே நின்று டேங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்போது டேங்க உடனே சொல்லுடி, என்னது இது சொல்லு, கூட டான்ஸ் மட்டும்தான் ஆடினியா இல்லை எல்லாம் முடிஞ்சா? உன்னை தொட்டுருக்கான் இடுப்பில், நீங்கள் எங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னடி இதெல்லாம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று இல்லைடா அது நாங்கள் டான்ஸ். ஓ எத்தனை நாள் ஆகும் என்னதெல்லாம்? நான் தான் உன்னை கூப்பிட்டு போய் தப்பெலாம் பண்ணிட்டேனோ? இல்லை எனக்கு புரியல. ஒரு வேளை நீ அவன் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டியா இல்லை ஒரு டான்ஸ் மட்டும்தானா? இல்லை சைடில் நான் வெளியே போகிற டைம்லலாம் அடிக்கடி போவேன், ஃபோன் வருது வச்சா நான் வந்துடுறேன் நீ என்ன பண்ணி கூப்பிடுவியோ அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பேசுகிற என்னடி புரியல? ஏன்னா பச்சை துரோகிங்கடி நீங்களாம், முதுகுலே குத்துறீங்க.
வலிக்குது வயன். என் பொண்டாட்டி நான் மட்டும்தான் தொடணும், நான் மட்டும்தான் பார்க்கணும், நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும், நீ என்னை பார்த்து மட்டும்தான் சிரிக்கணும், எல்லாம் இருக்குல்ல. நான் சொல்லியிருக்கேன்ல அவன்கிட்ட. அவன் கூட போய் டான்ஸ் ஆடி இருக்க, அவனை பார்த்துருக்க, சிரிச்சிருக்க. எனக்கு புரியல வயன், எனக்கு புரியல. உண்மையிலே வெறும் டான்ஸ் மட்டும்தானா இல்லை எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அவன் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது டயாங்கோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு. டயாங் அப்படியே ஃபேஸ் அப்படியே திருப்பிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு திரும்புகிறான். பார்த்தா சுகா அங்கே நின்று டயாங்கை மறைச்சி பார்த்துட்ருக்காரு. டயாங்கை மறைச்சி பார்த்துட்டு டேய் அப்படின்றான். சுகா ஒன்று யாரை பார்த்து என்னடா கேட்குறேன்னு டயாங்கோட செஸ்ட்லேயே ஒரு மிதிச்சுட்டு 2 பேரும் செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. ரத்தம் வர அளவுக்கு போட்டு 2 பேரும் அப்படியே குத்தி அடிச்சுட்டு சரியான சண்டை. டயாங் ஒன்று சுகா மேலே ஏறி உட்காந்து சுகா ஃபேஸ்லேயே குத்துறாரு. திருப்பி சுகா ரோல் ஆகி டயாங் மேலே வந்து டயாங் ஃபேஸ்லேயே குத்துறாரு. 2 பேரும் செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டயாங் சுகாவை தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து சுகாவை குத்த போகிறாரு. உங்களுக்கு சரியான பயம். நீங்கள் ஒன்று டயாங் வேணாம் டயாங் சொல்கிறீங்க. டயாங் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு போகிறான். நீங்கள் போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு டயாங் ப்ளீஸ் டயாங் வேண்டாம், லவ் யூ டயாங், ஐ லவ் யூ ஸோ மச் டயாங், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. டயாங் லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. டயாங் அப்படியே கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு கத்தியை தூக்கி போட்டுட்டு உங்களை தள்ளி விட்டு போகிறான். நீங்கள் வெளில போகிறீங்க. சுகா வந்து உங்களை பிடிச்சிட்டு வயன் கிளம்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அண்ணா என்னன்னா நான் பார்த்துக்கிறேன் வயன், உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். நான் அப்போவே சொன்னேன் அவன் வேணாம், அவனை கல்யாணம் பண்ண வேணாம், அவன் வேணான்னு. கேட்கவே இல்லை நீ. இல்லை அவர் மாறிடுவார், பிடுங்கிடுவார் நீ தான் சொன்ன. இப்போ பாரு, நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் வயன், வா கிளம்பி வா, அம்மா அப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து சுகா ப்ளீஸ் சுகா, இது என் லைஃப், அவர் மாறிடுவார், அவர் சேஞ்ச் ஆகிடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அவரை மாற்றிடுவேன் சுகா ப்ளீஸ். நீ வீட்டுக்கு போ, அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, நீ வீட்டுக்கு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. உடனே சுகா ஒன்று வயன் நான் கிளம்பி வான்னு சொன்னேன். அவன் மாறிடுவான் மாற மாட்டான் எனக்கு அதெல்லாம் தெரியாது வயன், நீ இப்போ வீட்டுக்கு வர. அண்ணா சொன்ன உனக்கு புரியாதா, இது என் லைஃப், நான் பார்த்துக்கிறேன், என்னால் அவரை விட்டு வர முடியாது, அவர் குழந்தை. இப்போ என்னை திட்டிட்டு அடிச்சுட்டு போனாருன்னா திருப்பி வந்து எனக்கு கொஞ்சம் வேறு, அதுக்கு நான் இங்கே இருக்கணும்னா நான் இருக்கணும் அவர் கூட, நான் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், நான் எல்லாத்தையும் அவரால் இருக்க முடியாது, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. கரெக்டாக பட்டாங்க மேலேருந்து வரான், ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக சுகாவை மறைச்சிட்டு வெளியே போய் டமான்னு கதவை மூடிட்டு போகிறான். நீங்கள் வந்து காதில் கை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே சுகா உடனே யாரி ஓகே தண்ணி எடுத்துகிட்டு வருவான். இல்லைன்னா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. சுகா ஒன்று சொன்ன நீ கேட்க மாட்டேல்ல, நீ வருவ வயன், நீ ஏன் வருவ, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படி சொல்லிட்டு சுகா ஃபாஸ்ட்டாக வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணனும் கோச்சிக்கிட்டாரு, உங்கள் ஹஸ்பண்டும் கோச்சிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் அப்படியே உட்காந்து என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல. ஆக்சுவலி டேங் உங்களை தள்ளி விட்டதில் உங்கள் கால் போய் இடிச்சிருக்கோம். ஸோ லைட்டாக உங்களுக்கு அந்த இடம் பெயினாக இருக்குது, கொஞ்சம் காயமாகி. அதோடு நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து மேலே போகிறீங்க லிஃப்ட்டில் உங்கள் ரூமுக்கு. போயிட்டு உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிறீங்க பெட்டில், பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு டைட்டாக கண்ணை மூடிட்டு நீ மாறிட்ட எனக்கு தெரியும்,
அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஜேகே தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஷிஃபாவும் அவரும் ஒரு பிளாங்கெட்டில் இருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. பிளாங்காக அப்படியே ஷிஃபாவை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு எந்திச்சு திருப்பி ஜன்னல் வழியாகவே போயிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிஃபா கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா அவள் ஒரே ஒரு ஷர்ட் தான் போட்டிருக்கா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் புரியுது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இங்கே ஜேகேவும் கீழே அவரோட கார்லேருந்து ஷிஃபா ரூமையாக பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய். அண்ட் இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா 3 பேஸ்டாக வரும்டா. அதாவது ஹீரோ வந்து டயாங் தான், ஆனால் இதில் வந்து ஜிமின் ஜேகே சீன்ஸும் கொஞ்சம் நிறையா வரும். ஏன்னா இவங்க 3 பேரும் இதில் ஒரு பார்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஓகேடா, ஸோ இந்த பார்ட் இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.